அளவில்லா அருளும் இணையில்லா கிருபையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ், அவனுக்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தனும் கருணையும் சலாமெனும் நீரேற்றமும் நபி குலத்திலகம் மனு குலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகுக்கு வந்த உத்தமர் கருணை கடல் காருண்ய வள்ளல் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அண்ணலன் பெருமானுடைய அழகிய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெருப்பி சகாமல் அகில உலகத்துக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள், சங்கையான மனைவிமார்கள், கியாம நாள் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். சங்கைக்குரிய ஹஸரத் சஃபியா மதரசாவுடைய அதிபர் சித்தி மௌலானா அவங்க சொன்னதை போல ஸ்ரீலங்கா ஏதோ அவங்க நல்லெண்ணெய் வச்சிருக்கிறாங்க, ஆனா இந்தியா மீது நாங்களும் கடமைப்பட்டிருக்கோம். அவங்க சொன்னதை போல அந்த காலம் இல்முக்குரிய ஒரு மர்கஸாக இப்பொழுது ஸ்ரீலங்கா இருந்தாலும் அந்த நேரம் இல்ம படிக்கக்கூடிய இடமாக, இல்மை தேடி வரக்கூடிய இடமாக இந்தியா தான் இருந்தது. குறிப்பாக தேவபந்த், சாரம்பூர், லக்னோவுடைய நதுவத்துல் உலமா நமக்கு ஓதி தந்த அத்துணை உஸ்தாத்மார். நாங்கள் புகாரி படித்தது ஒரு தேவபந்தியிடம், நாங்கள் முஸ்லிம் படித்தது தேவபந்தி சஹாரம்பூரி. திருமிதியை எங்களுக்கு ஓதி தந்த ஷேகுனா அவர்கள் தேவபந்திலும் ஓதினார்கள், சஹாரம்பூரிலும் ஓதினார்கள். அவர்களை சஹாரம்பூரில் ஹதீஸ் கலையில் சிறப்பு பிரிவுக்கு பொறுப்பான உஸ்தாதாகவும் அழைத்தார்கள். இப்படி இந்தியாவின் மூலமாக வந்த அறிவுதான் அல்லாஹ் ஏதோ இந்த நாட்டுக்கு வந்து உங்களை போன்ற நல்ல உள்ளங்களோடு சந்தித்து உறவாடி உங்களுக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அரும்பாடுபட்ட நம்முடைய உஸ்மான் பாபு ஹாஜியார், அவருடைய செல்வ புதல்வன் சல்மான் பாரிசி, இது போன்ற அவருடைய தோழர்கள், நண்பர்கள், இந்த மஹல்லா வாசிகள் எல்லாரையும் சொர்க்கவாதிகளாக கபூல் செய்வானாக.